ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அழகிற் அம்பலத்து ஆடுவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவார். இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட நாயன்மார் 44ஆம் நாயன்மாராகிய கலிக்கம்பர் என்பாராகும். கலிக்கம்பர் என்பார் ஆகும். இந்த கலிக்கம்பருங்கிற பெயரை ஞாபகம் வரும்போது நமக்கு வேறு கலி அப்படிலாம் ஞாபகத்துக்கு வரும். ஏயர்கோன் கலிக்காமர் ஒரு மானக்கஞ்சாரரின் கணவர், சுந்தரமூர்த்தி நாயனாரின் நண்பர். கலிக்காமர். கலியர்னு ஒரு நாயன்மார், திருவொற்றியூரில் விளக்கரித்து தன்னை தந்தவர் கலியர். கலிப்பகைன்னு ஒரு நாயன்மார், நாயன்மார் அல்ல, ஒரு நாயன்மாருடைய தமக்கையின் கணவராக வரிக்கப்பட்டவர். அந்த நாயன்மார் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரின் தமக்கையார் திலகவதியார். திலகவதியாருக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒரு மணமகனாக கலிப்பகை. போரிலே இறந்துபட அதை எண்ணியே நாளெல்லாம் திருமணம் செய்யாமல் வாழ்ந்து வருகின்ற திலகவதியாரின் நிச்சயிக்கப்பட்ட கணவரின் பெயர் கலிப்பகை. இப்படி கலிங்கிற வார்த்தைக்கு பெரிய புராணத்தில் நாயன்மார்களில் ஒரு 4-5 இடங்களில் இடமாக இருக்கிறதெல்லாம் ஞாபகத்துக்கு கொண்டு வரும். அவ்வளோதான். கலிக்கம்பர் நாம் எடுத்துக்கிட்ட இன்றைய நாயன்மார். இவர் வணிகர். சொந்த நாடு நடுநாடு. ஏற்கனவே சொன்ன மாதிரி நடுநாடுங்கிறது தொண்டை நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடைப்பட்ட பகுதி. பெண்ணாகடம் இவரது ஊர். பெண்ணாகடங்கிற ஊரில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. 78 மாடக்கோயில்களை கட்டினானே கோச்சங்கனான் என்ற நாயன்மார். அவன் கட்டியதில் ஒரு கோயில் பெண்ணாகடத்து தூங்கானை மாடக்கோயில். அவன் கட்டிய கோயிலாம் தூங்கானை மாடம்னு பெயர் வரும். யானை புகாத கோயில். ஒரு மாடத்தை கட்டி அந்த மாடத்துக்கு மேலே கோயிலை கட்டுறது, யானை மேலே ஏற முடியாது. திரு ஆனைக்காவலிலே அந்த கோச்சங்கனானுடைய முற்பிறப்பாகிய சிலந்தி பட்ட பாட்டின் விளைவாக அடுத்த பிறப்பிலே சிலந்தியே சோழனாக பிறந்து சிலந்தி சோழனாகி கோச்சங்கனாகி 78 கோயில்களை கட்டினானே, அந்த கோயிலிலே ஒன்றுதான் பெண்ணாகடத்து கோயில். அந்த ஊரில் பிறந்தவர் தான் கலிக்கம்பராகிய இந்த நாயன்மார். ஒரு வணிகர், ஈட்டும் பொருள் அதிகம், காட்டும் அன்பும் அதிகம். சிவனடியார் மீது இவர் காட்டும் அன்பும் அதிகம், இவர் ஈட்டும் பொருளும் அதிகம். வாட்டும் மக்களுக்கு தனது வணிகத்தால் வாழ்வு தந்த பெருமகனார். அன்றாடம் அடியருக்கு அமுதளிப்பார். ரொம்ப சிறந்த பண்பாளர். இவருக்கு ஒரு அழகிய மனைவி, கற்புடைய மனைவி, இவர் சொல் கேட்குற மனைவி. இந்த 2 பேரும் அடியருக்கு அமுதளிக்கும் பாங்கே சிறப்பு. வர்றவங்களுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க. அடுக்கடுக்காக வரிசையாக வரும் அடியர் கூட்டத்தை அப்படியே ஒருங்கிணைத்து அவங்கள உள்ளே அனுப்புவாங்க வீட்டுக்குள்ளே அமுதளிக்க. போகும்போது அந்த காலை கழுவுவாராம். யார்? அடியார்களின் திருப்பாத கமலங்களை கழுவி அனுப்புவார். அப்படி கழுவுறதுக்கு இந்த அம்மா கையில் கரகம் வைத்து நீரை ஊற்றுவார்கள். அந்த நீரை அந்த கால்களில் பாதக்கமலங்களில் அடியார் பாதக்கமலங்களில் ஊற்ற இவர் அந்த காலை விளக்குவாராம். அது என்ன வார்த்தை பாருங்க, காலை விளக்குதல். காலை கழுவுதல்ங்கிறது இல்லை, கால் ஏற்கனவே அழகாக இருக்கிறது, அதை விளங்குமாறு செய்தல் விளக்கு. வீட்டை விளக்குதல், வீடு நல்லாவே இருக்கு, வீடை விளங்குமாறு செய்தல் விளக்குமாறு. காலை விளக்குவதற்கு இந்த அம்மா கரக நீர் ஊற்றுறாங்க. இது அன்றாட செயல். எப்படிங்க முடியும்? செய்கிறாங்க. அதாங்க ஈசன் மீது கொண்ட பற்று. ஈசன் மீது இவர் வளைய வந்த சுற்று. இவர் படித்த பாடங்களை கற்று சைவத்தை கற்று இதெல்லாம் செய்யணும்னு நினைச்சார். இவர் கொண்ட பற்றிலே எந்தவித குறையும் இல்லாது வாழ்ந்தார். சிவப்பொலிவையே தனது வணங்கும் பொலிவாக ஏற்றுக்கொண்டார். வந்துக்கிட்டு இருக்கிறாங்க தினசரி. அன்றைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுதுன்னா, அந்த வரிசையில் நிற்கிறவங்களில் ஒருத்தர் இவங்க வீட்டில் ஏற்கனவே வேலைக்காரராக பணியாற்றி விட்டு ஏதோ சண்டை போட்டுட்டு போயிட்டார்.
வேலையை விட்டுட்டு. இன்றைக்கு அவர் அந்த கூட்டத்தில் வந்து நிற்கிறார். சிவனடியாராக நெத்தியில் விபூதி பூசி துவராடை அணிந்து கழுத்தில் உத்ராட்சம் போட்டு நிற்கிறார். இந்த அம்மா கரகம் தண்ணி ஊற்றுறாங்க பார்த்தியா, இவர் கீழே விழுந்து குனிஞ்சு காலை கழுவிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா மேலே நின்று கொண்டு கரகத்தில் தண்ணி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. கரகம்னா பானை. அவங்க அந்த அந்த வரிசையில் நிற்கிற அந்த க்யூவில் நிற்கிற ஒருத்தரை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு மனசில் ஒரு சின்ன ஒரு ஃப்ளாஷ் பேக் ஓடுது. ஆக இவன் நம்மகிட்ட வேலை செஞ்சவனாச்சே, சண்டை போட்டுட்டு போனானே, இவன் இங்கே வந்து க்யூவில் நிற்கிறான்னு ஒரு கணம் நினச்சாங்க. அவன் கிட்ட இந்த க்யூவில் வந்து கால் கழுவுற இடத்துக்கு வந்த உடனே அவனை பார்த்து இந்த மாதிரி நினச்சாங்க. நினச்சதுனால இந்த கரக தண்ணீர் ஊற்றுவதற்கு ஒரு நொடி தாமதம் ஆச்சு. அவன் கிட்ட வந்த உடனே அவன் முகத்தை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஃப்ளாஷ்பேக் ஓடுறதுக்கும் இதை பற்றிய சிந்தனைகள் அந்த அம்மாவுடைய மனத்தில் ஓடுவதற்கும் அதனால் இந்த கை செயலற்றது. அந்த கரக நீரை கவிழ்ப்பதற்கு சற்று நேரம் கடந்தது. சற்று நேரம்னா சில மணித்துளி அல்ல, சில வினாடிகள் கழிந்தது. அந்த வினாடி நேரம் கழிவதை கூட பொறுக்கவில்லை. கீழே அமர்ந்து காலை விளக்கி கொண்டிருக்கிற கலிக்கம்பருக்கு நிமிர்ந்து பார்க்கிறார் இந்த அம்மா. அதுக்கப்புறம் தான் தண்ணியை ஊற்றுறாங்க. இவருக்கு புரிந்து விட்டது. அந்த அம்மாவுடைய எண்ணம் மன ஓட்டத்தை அறிந்து கொள்கிறார். என்னன்னு கேட்குறாரு. இந்த அம்மா சொல்கிறாங்க, இவர் நம்ம வீட்டில் வேலை செஞ்ச பணியாளர். அன்றைக்கு மனம் தெரிந்து போனார், இன்றைக்கு வந்து மனம் தெரிந்து வந்திருக்கிறார் போல இருக்கு. வந்தவன் சிவனடியார் உடையில் இருக்கிறான். வந்தவன் நெற்றியிலே திருநீர் வெந்நீர் பூசி இருக்கிறான். கழுத்திலே உத்தராட்சம் அணிந்திருக்கிறான். சிவப்பொலிவு. அவன் அன்றைக்கு இருந்த நிலையெல்லாம் மாறி இன்றைக்கு இருந்த நிலையை எண்ணாமல் அன்றைக்கு இருந்த நிலையிலிருந்து நீ வெளிவரவில்லையே அப்படின்னு கோபம் கொண்டு தன் இடுப்பில் இருந்த உடைவாளை உருவி கரகம் தர மறுத்த அல்ல, கரகம் தர தாமதித்த அந்த இரு கரத்தையும் வெட்டி வீழ்த்துகிறார் கலிக்கம்பர். என்ன பாருங்க, என்ன செயல் இதுங்க, ஒன்றும் புரியலையே. அந்த மாதிரி நினச்சது தவறா? இவன் நம்மகிட்ட இருந்தவனாச்சேன்னு ஒரு செகண்ட் நினச்சது தப்பா? அப்படிப்பட்ட செயல்பாடுகளை கூட, அதாவது நாளெல்லாம் பணியாற்றுகிறார்கள் சிவப்பணி. ஆனால் அந்த ஒரு நொடி இந்த அம்மா இந்த நினைச்சது தவறாகப்பட்டு சிவ அபராதமாகப்பட்டு 2 கைகளையும் அந்த கரகம் தர தாமதித்த 2 கைகளையும் வெட்டி தரையிலே வீழ்த்துகிறார் என்றால் ஒரு இயேசு காவியத்தில் ஒரு செய்தி வரும். எனவே என் மீது விசுவாசம் வைக்கிறவன், கடுகளவு விசுவாசம் வைக்கிறவன், மலையே நீ அப்பாலே போ என்றால் போகும் என்றார். இது இயேசுநாதருடைய வாக்கு. அதாவது என்னை நம்புகிறவன், என் மீது விசுவாசம் வைக்கிறவன், கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட போதும், அவனை மலையை நோக்கி அப்பாலே போனால் போகும் அப்படின்னாரு. இன்றைக்கி நாட்டில் எதுவுமே மலையெல்லாம் அப்பாலே எங்கே போகுது? யாருமே விசுவாசம் வைக்கிற எவனுமே கிடையாதா? எத்தனை பாதிரியாக இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்கிறாங்க? கிறிஸ்துவர்கள் சிறந்தவர்கள் எத்தனை பேர், நல்லவர்கள், உண்மையானவங்க, நேர்மையானவங்க இருக்கிறாங்கல்ல. அவங்களாம் சொன்னால் மலையே அப்பாலே போகாதா? போகலையே. ஏன் போகலை? அப்போ தான் சொல்கிறாரு ஒரு பாதிரியார் எனக்கு, ஐயா என் மீது கடுகளவு விசுவாசம் வைத்திருந்தாலும் அப்பாலே போகும், ஆனால் கடுகளவு அவநம்பிக்கை வைத்தாலும் போவாதியா. அப்போது 99% விசுவாசம் இருந்தாலும் மழை போகாது. அந்த 1% இல்லாமல் போகுது பாருங்கள், அதனால் மழை போகாமல் நின்று தான். அது மாதிரி 99% இவங்க நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு குடம் பாலுக்கு ஒரு துளி விஷம் போல் அந்த 1%, ஒரு விழுக்காடு அவனை பற்றிய சிவச்சிந்தனையிலிருந்து மாறி அவனை பற்றிய முற்சிந்தனை வந்ததே அது நற்சிந்தனையா துர்ச்சிந்தனையா என்று நினைக்கிறான். கையை வெட்டிட்டார். இத்தனை நாள் செஞ்ச அந்த வினை, இத்தனை நாள் செய்த அந்த நல்வினைகள் இவ்வளவு இந்த மணித்துளியில் அவளை பற்றிய ஒரு துர்ச்சிந்தனையால், கெட்ட நினைப்பால், அது கெட்ட நினைப்பே இல்லை, அவனை பற்றிய முன் ஞாபகம் அந்த அம்மாவுக்கு வந்தது. அவ்வளோதான். வந்ததுனால இதுவரைக்கும் செய்த காரியமெல்லாம், இதுவரை செய்த நம்ம சிவத்தொண்டெல்லாம் மறைந்ததே, ஒளிந்ததே, எங்கோ போய்விட்டதே என்ற ஒரு துக்கம் மீது உற, ஒரு சினம் மீது உற வாளை உரிவனார். இந்த அம்மாவோட 2 கையையும் வெட்டிட்டார். அதாவது
நம்பிக்கை கொஞ்சம் இருந்தாலும் பரவாயில்லை, அவநம்பிக்கை இருக்கவே கூடாது. இதுதான் இந்த கதையோட சிறப்பு. கலிக்கம்பர் ஒரு மிகச்சிறந்த சிவனடியார், மெய்ப்பொருள் நாயனார், ஏனாதிநாதர், இவங்களாம் சிவப்பொலிவையே சிவமாக எண்ணியவர்கள். இப்போது அது ஏன்னு கேட்டால், அந்த சிவப்பொலிவை சிவப்பொலிவை நம்ம மதிக்கலைன்னா அது சிவ அபராதம் என்ற சிந்தனையை சைவ அடியார்களுக்கு ஊட்டிய வரலாறுகள் இந்த வரலாறுலாம். நரசிங்க முனையரையர், ஏனாதிநாதர், நரசிங்க முனையரையர் அப்படித்தான் பண்ணார். சித்திரை ஆதிரைக்கு பொருள் வாங்க வந்தவன் முன்னாடி ஏற்கனவே ஒரு தீயவன், அவனுக்கு கொடுக்காதீங்கன்னு காவலர்கள் தடுக்க ஒத்திக்கு ரெட்டியாக கொடுத்தார். இவர் 100 பவுன் கொடுக்குற இடத்துல அவனுக்கு 200 பவுன் கொடுத்தார். சிவப்பொலிவை தவறாக எண்ணாதே. அவன் தவறானவனாக இருந்தாலும் பரவாயில்லை, அவனது பொலிவு தவறல்ல. ஏனாதிநாதர் சிவவேஷம் போட்டு கேடயத்தால் முகத்தை மறைச்சி தன்னை கொலை செய்ய வந்தவனுக்கும் தன்னை தந்தாரே சிவப்பொலிவை மதித்தவர். மெய்ப்பொருளார் தன்னை வெட்டியவன் சிவவேடமிட்ட ஒரு சிறு நரி என்பதை அறிந்தும் அவனை காப்பாற்றுவதற்காக தத்தன் என்ற தன் மெய்க்காப்பாளரை அழைத்து அவனை ஊரெல்லையில் கொண்டு காப்பாற்றி விட்டு வா என்று சொன்னாரே, அவன் மெய்ப்பொருளை வழிபட்டவன், சிவப்பொலிவை வழிபட்டவன். இது போன்ற நரசிங்க முனையரையர், ஏனாதிநாதர், மெய்ப்பொருளார் வரிசையில் இன்றைக்கு கலிக்கம்பரும் அமைகிறார். சிவவேட பொலிவை மதிப்பதே தமது வாழ்வின் குறியீடாக வாழ்ந்தவர்கள் இப்பெருமகனார்கள். எப்படிப்பட்ட வன்முறையாளர்களோ, எழுந்தவர்களோ, தூர்த்தர்களோ, கேடுமதி கொண்டவரோ அவர் யாராயிருப்பினும் சரி, அதை பற்றி சிந்திக்க வேண்டாம். அவர்கள் கொண்ட சிவவேடத்தை மட்டுமே முன்னிலைப்படுத்துக என்பதே அடியார்களின் அடிப்படை கொள்கையாக இருந்தது, அடிப்படை அறமாக இருந்தது. ஆங்காங்கே தென்பட்ட ஓரிரு கொடுமதியாளருக்காக, ஆங்காங்கே தென்படுகின்ற ஓரிரு கெடுமதியாளர்களுக்காக ஒட்டுமொத்த சிவப்பொலிவையே ஒதுக்கிவிடல் சைவத்தின் வளர்ச்சிக்கு கேடு என்று என்னவோ இன்றளவும் சிவவேடம் தனது மதிப்பை இழக்காது நிற்கிறது. சிவவேடத்தை மதிப்பதை சிவ வழிபாடாகவும், சிவவேடத்தை ஐயுறுவது சிவ அபராதமாகவும் எண்ணி நாமும் இதன் வழி செல்வோம் என்று கூறி இதை புது கவிதையாக தந்திருக்கிறேன், அதையும் படிக்கிற கேட்டுருவோம். தூங்கானை மாடத்து தூயவனை தினம் எண்ணி பாங்காய் அடியருக்கே பக்தியுடன் அமுதளித்து. தூங்கானை மாடத்து தூயவனை தினம் எண்ணி, தூங்கானை மாடங்கிறது பெண்ணாகடம் திருக்கோயில். பாங்காய் அடியருக்கே பக்தியுடன் அமுதளித்து, பாங்காய் அடியருக்கே பக்தியுடன் அமுதளித்து, பொங்கும் மிக அன்பில் அடியர் திருவடி விளக்கி, பொங்கும் அன்பில் அடியர் திருவடி விளக்கி, தங்கு சிவநேச பெண்ணாகட வணிகர், தங்கு சிவநேச பெண்ணாகட வணிகர் கலிக்கம்பர். அன்றாட அமுதளிக்கும் அன்பு மிகச் சிறக்க, அன்றாட அமுதளிக்கும் அன்பு மிகச் சிறக்க, கொண்டாடும் முறையில் மனையார் கரகம் வார்க்க, கொண்டாடும் முறையில் மனையார் கரகம் வார்க்க, மன்றாடுவான் அடியர் திருவடி தினம் விளக்கி, நன்றாம் கலிக்கம்பர் நயம்படு தொண்டு செய்வார், நன்றாம் கலிக்கம்பர் நயம்படு தொண்டு செய்வார். சிவனடியர் சீர்வேட பொலிவுக்கே வணங்கி, சிவனடியர் சீர்வேட பொலிவுக்கே வணங்கி, தவமனவே தான் செய்யும் பணி சிறக்க, அவமன ஓர் நாள் முன்னம் பணியால் புனை வேடம், இவர் மனையால் மனத்துளே சற்றே தாக்க, அவமன ஓர் நாள் முன்னம் பணியால் புனை வேடம், இவர் மனையால் மனத்துளே சற்றே தாக்க, வார்க்கும் கரகம் வினாடியே செயல் மறக்க, வார்க்கும் கரகம் வினாடியே செயல் மறக்க, பாரிக்கும் கம்பரும் பாவம் இது பழி என்றே யார்க்கும் தாராத தண்டனையாய், தன் மனைவி ஆர்க்கும் முறையாக கரம் இரண்டும் தரிப்பார், கரம் இரண்டும் தரிப்பார். தரித்த தவமனவே தன் வேலை தொடர
சரித்திரமாய் இவர் செயலும் சிவத்தில் பதிவாக. வெட்டிட்டு இவர் பாட்டு இவருடைய கால் விளக்குற வேலை செய்கிறாரு. இவரை தண்ணியை ஊற்றுறாரு, இவரை பண்ணுறாரு. அந்த அம்மா கை ரெண்டும் இழந்து கீழே தரையில் விழுந்திருக்கு. அதை பற்றி கவலையே படலையா. தரித்த தவமனவே தன் வேலை தொடர சரித்திரமாய் இவர் செயலும் சிவத்தில் பதிவாக வரித்த இவர் அடியர் கொள்கை வார்சடையன் பூரிக்க. வரித்த இவர் அடியர் கொள்கை வார்சடையன் பூரிக்க. வார்சடையன்னா கங்கை வார் சடையன். அதில் கங்கை ஒழுகிக்கிட்டே இருக்கா, வார்த்துக்கிட்டே இருக்குதா. வார்சடையன் பூரிக்க இவரும் நாயன்மார் ஆகின்றார். வார்சடையன் பூரிக்க இவரும் நாயன்மார் ஆகின்றார். மெய் சிவப்பொலிவை வணங்குதல் மேலாமே பொய்யடியின் எனினும் பொருந்தா கவலை வேண்டாம். வையத்தில் இதை மீறல் சிவ அபராதம் தானே. வையத்தில் இதை மீறல் சிவ அபராதம் தானே. வெய்ய கலிக்கம்பர் வீரம் இதை நாடு சொல்லும். எனவே சிவப்பொலிவை போற்றுவோம், சிவப்பொலிவை வணங்குவோம், சிவப்பொலிவை சிந்திப்போம் என்று சொல்லி இந்த நாயன்மாரை நிறைவு செய்கிறேன். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.